வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தவரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு விழிப்பு. அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது STS தமிழ் தொலைக்காட்சி. STS தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். விழிப்பு நிகழ்வோடு எங்களோடு இணைந்திருக்கின்றார் திரு சபாகோதாஸ் அவர்கள். இவர் வரலாற்று ஆசிரியராகவும் முன்னாள் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினராகவும் இருப்பதோடு மட்டுமில்லை, அரசியலாளராகவும் தாயக நேசிப்புள்ளவராகவும் இன்னும் பல பொது வேலை திட்டங்களை புரிந்து வருவராகவும் தேசியத்தின் நோக்கோடு பயணிப்பவராகவும் இருக்கின்ற சபாகோதாஸ் அவர்களை விழிப்பு நிகழ்வோடு இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் தேவாண்ணா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சிறப்பாக இன்று விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். இந்த விழிப்பு நிகழ்விலே இன்று நாங்கள் சபாகோதாஸ் அவர்களை, நீங்கள் தாயக போர்க்களத்தில் நின்று போராடியவர், தேசிய தலைவரோடு பழகியவர்கள் நீங்கள். உங்களுக்கான அந்த போர்க்களத்திலே கடைசியாக நிறைவாக நீங்களும் அந்த போர்க்களத்தில் நின்று பின்பு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த புலம்பெயர் நாட்டில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது தேசிய தலைவரின் நினைவு கூறல் என்பது எல்லாரும் கூறப்படுகின்ற ஒரு விடயம் என்பது. இருந்தாலும் இறந்தாலும் தெய்வமாக வாழுகின்ற தேசிய தலைவரை பற்றி அவர் விட்டு சென்ற விடயங்களை கொண்டு செல்வதற்கு பல விடயங்கள் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மூலம் இலங்கை அரசுக்கும் மற்ற நாடுகளுக்கும் நாங்கள் எங்களுடைய போராட்ட காலங்களை விட்டுக் கொடுப்பது மாதிரியும் இருக்கின்றது. இதை பற்றிய நீங்கள் களத்தில் நின்றவர் என்ற ரீதியில் இதை பற்றிய உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் இந்த தேசிய தலைவரின் விடயம் பற்றியது? அப்பொழுது இந்த தேசிய தலைவர் பற்றிய விடயம் தாயகத்தை விட புலம்பெயர்ந்த தேசத்தில் தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் வாத பிரதிவாதமாகவும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையாக தாயகத்தில் இருக்கிற மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் பல விஷயங்களை உணர்ந்தவர்களாகவும், உணர்ந்தவற்றை வெளியில் சொல்ல முடியாவிட்டாலும் அதனை பற்றுறுதியுடன் பார்ப்பவர்களாகவும் பெரும்பாலான மக்கள் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற மக்களில் பெரும்பாலான மக்கள் மிக பற்றுறுதியோடு இருக்கின்ற சம நேரத்தில் ஒரு குறிக்கப்பட்டவர்கள் இந்த தேசிய தலைவர் பற்றிய விவகாரத்தில் முரண்நகையாக நடந்து கொள்வது அல்லது வேறொரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் சென்று கொண்டிருப்பதுதான் இங்கு ஒரு வேதனையாக இருக்கிற ஒரு விடயம். உண்மையாக இறுதி போர்க்களம் என்பது 2009 ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து, அதாவது மே 18 வரையான அந்த நாட்கள் மிக கடினமான நாட்களாக வன்னியில் இருந்தது. அதாவது 2009 ஜனவரி 2ஆம் தேதி கிளிநொச்சி பிரதேசம் இராணுவத்திடம் வீழ்ந்ததில் இருந்து முள்ளிவாய்க்கால் மே 18 வீழ்ச்சியடையும் வரை ஒரு நெருக்கடியான காலமாகவும் மிக முக்கியமான அந்த போர் சூழலாகவும் தான் அங்கு இருந்தது. அந்த சூழலில் தேசிய தலைவர் அவர்கள் அந்த களத்திலிருந்து வெளியே பக்குவமாக குடும்பமாக செல்லக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் அங்கு இருந்தது. அவரை குடும்பமாக அவர் நினைத்திருந்தால் வேறொரு நாட்டுக்கோ அல்லது வேறொரு பாதுகாப்பான இடத்துக்கோ நகரக்கூடிய சகல வசதிகளும் அங்கு இருந்தது. அந்த வசதிகள் எல்லாவற்றையுமே அவர் நிராகரித்திருந்தவர். அது மாத்திரமல்ல, ஆரம்ப காலங்களில் 3ஆம் கட்ட ஈழப்போர் நடைபெறுகின்ற வரையான காலகட்ட பரப்பு வளர்ச்சியை விட 4ஆம் கட்ட போர் நடக்கிற போது மிக பாரிய வளர்ச்சியில் தான் விடுதலை புலிகளினுடைய தொழில்நுட்பம் இருந்தது. அந்த தொழில்நுட்பத்தில் குறிப்பாக இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் பலவற்றை அவர்கள் தயாரித்திருந்தார். அது மாத்திரமல்ல, கடலின் ஊடாக ஒரு நகர்கொண்டை செய்கிற போது அதில் செல்லக்கூடியவர்கள் பாதுகாப்பாக செல்லக்கூடிய துணிகரமான தாக்குதல்களை செய்யக்கூடிய படையணிகள்
மனோநிலை கொண்ட போராளிகள் எல்லாரும் இருந்தார்கள். அதனை விட அவரை பாதுகாக்கக்கூடிய பெரும் படை, தாங்களாகவே பெரும் போராளிகள் எண்ணிக்கையில் அதிகமாக முன்வந்திருந்த சூழ்நிலைகள் எல்லாம் அங்கு இருந்தது. ஆகவே அவை எல்லாவற்றையும் அவர் அங்கு நிராகரித்திருந்தவர். காரணம், அவருடைய நோக்கம், அதாவது மக்களுக்கான ஒரு விடுதலை, தமிழீழம்தான் அவருடைய இலட்சிய வேட்கையாக இருந்தது. அது ஆரம்பத்தில் இருந்து அவருடைய கொள்கை நிலைப்பாட்டில் எந்த மாறுதல்களும் இல்லாமல் புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ற அந்த கோட்பாட்டில் இருந்து அவர் விலகியது கிடையாது. அவ்வாறான ஒரு சிந்தனை போக்கில் இருந்தவர் ஒருபோதும் அந்த களத்தில் இருந்து வெளியேற விரும்பவில்லை. மிக ஒரு துணிச்சலான வீரனாக, ஒரு மண்டியிடாத ஒரு தலைவனாகத்தான் களத்தில் கடைசி வரையும் அவர் இருந்திருந்தவர். ஆகவே அவர் ஆரம்பத்திலேயே குடும்பமாக தப்பிச்சு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருந்தது. அவற்றை அவர் நிராகரித்திருந்தார். அதைவிட பல தளபதிகள், பல போராளிகள் அவரை பக்குவமாக, பாதுகாப்பாக வெளியேற்றி செல்வதற்கு பல முயற்சிகளை செய்தார்கள். அவை எல்லாவற்றையும் அவர் நிராகரித்த ஒரு தலைவராகத்தான் இறுதி கணம் வரை அந்த போர்க்களத்தில் நின்று போராடியவர். ஆகவே அப்படியான ஒரு தலைவர், அவரது குடும்பம் எப்படி இறந்தது, அவருடைய குடும்பம் எப்படி அந்த போராட்டத்துக்கு தங்களை அர்ப்பணித்திருக்கிறது என்று பலருக்கும், நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் மட்டுமல்ல, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு மட்டுமல்ல, உலக நாடுகளுக்கே தெரிந்த வரலாறு, உலக நாடுகளுக்கே தெரிந்த வரலாறு. அப்படியான ஒரு வரலாறு இருக்கிற போது அதை ஒரு தரப்பு மறுக்கின்றமை இல்லை. அவர்கள் தங்களை வழிநடத்துகிறார், தலைவர் இப்பொழுதும் தங்களை வழிநடத்துகிறார். அதாவது வழிநடத்துகிறார் என்பது இதில் ஒரு பிரச்சனையான உரையாடல். எப்படி என்றால், அவர் உயிருடன் இருந்து வழி நடத்துகிறாரா அல்லது அவருடைய அந்த எண்ணக்கருவை கொண்டு தாங்கள் வழிநடத்தப்படுகிறார்களா என்பதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை. ஆகவே அவர் தொடர்ந்து இருக்கிறார் என்ற போர்வையில் உரையாடலை மேற்கொள்வதுதான் இங்கிருக்கிற ஒரு முரண்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த விடயத்தில் தமிழர் வரலாற்றில் ஒரு மிக பெரும் தலைவன், எத்தனையோ தலைவர்கள் வந்து சாதிக்க முடியாத பல சாதிப்புகளை சாதித்தவர். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு உலக வரலாற்றில் ஈழத்தமிழினத்தின் ஒரு வரலாற்றை பதிவு செய்தது மாத்திரமல்ல, உலக நாடுகளிலேயே ஒரு ஈழத்தமிழினத்தை பேசு பொருளாக்கியது மாத்திரமல்ல, இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் எத்தனையோ பேர் பெரிய கோடீஸ்வரர்களாகவும் பெரிய அறிவாளிகளாகவும் பெரிய 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 துறைகளில் முன்னோடிகளாகவும் விளங்குவதற்கு எல்லாம் ஒரு வழிகாட்டிய தலைவன். அந்த இனம் விடுதலை பெறுவதற்கு புலம்பெயர்ந்த தேசம்தான் இனி கை கொடுக்கும் என்று இறுதி மாவீரத்தின உரையில் 2008 மாவீரத்தின உரையில் நம்பிக்கையோடு உரையாற்றி இறுதி களம் வரை நின்ற தலைவனுக்கு ஒரு சிலர் செய்கின்ற மிக வேதனையான செயற்பாடுகள் தாயகத்தில் இருக்கிற மக்களுக்கு மிக வேதனையை கொடுத்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய தலைவனுடைய வரலாற்றை நாங்களே எதிரியுடன் சேர்ந்து மழுங்கடிக்கிறோமா அல்லது அவருடைய வரலாற்றை நாங்களே குழி தோண்டி புதைக்கிறோமா என்பதுதான் இங்கிருக்கிற பிரதானமான கேள்வி. என்னை பொறுத்தவரையில் அது தாயகத்தில் தடை இருந்தாலும் புலம்பெயர்ந்த தேசங்களில் எந்த தடையும் இல்லை. அந்த தலைவனுடைய தியாகத்தை, அந்த தலைவனுடைய வரலாற்றை, அந்த தலைவனுடைய அந்த உருவ சிலைகளை அமைத்து தூபிகளை எழுப்பி அவருடைய வரலாற்றை உலகமே வியக்கிற அளவுக்கு, உலகத்துக்கு தெரியாத பக்கங்களை தெரியப்படுத்தி அந்த வரலாற்றை வலுப்படுத்த வேண்டியது ஒவ்வொரு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற தமிழனுடைய கடமை. தாயகத்தில் செய்ய பலர் தயாராக இருக்கிறோம், ஆனால் தாயகத்தில் அது செய்யக்கூடிய சூழல் இல்லை. மிக ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இங்க ஒரு பயங்கரவாத தடை சட்டம், அதற்கு எதிராக அவசர கால தடை சட்டங்கள், இவை எல்லாம் அது சம்பந்தப்பட்டவர்கள் மீது பாய்வதற்கும் அதை அடக்குவதற்கும் காத்திருக்கின்றபடியால் தாயகத்தில் இவற்றை செய்வது சாத்தியமில்லை. ஆனால் புலம்பெயர்ந்த தேசத்தில் அந்த தலைவனுடைய புகழ், அந்த தலைவனுடைய வீர வரலாறு, அந்த தலைவன் குடும்பத்தினுடைய தியாகம் பேசப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் தொடர்ந்து
இன்னொரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் சென்றுவிடக்கூடாது. எங்களை கடந்த காலத்தில் எப்படி ஒரு தரப்பு பயன்படுத்தியதோ அதே போன்று இந்த தலைவருடைய விவகாரத்தை வைத்து பயன்படுத்த சிந்திக்கிறார்கள். அந்த சிந்தனை போக்கை நாங்கள் விட்டுவிட வேண்டும். நாங்கள் இனியும் விலை போபவர்களாக அல்லது சிறு சிறு ஆசைகளுக்காக, நிரந்தரமற்ற ஆசைகளுக்காக ஒரு இனத்தினுடைய நிரந்தர விடுதலையை காட்டி கொடுக்க கூடாது. அதை விலை பேசக்கூடாது. அந்த விலை பேசலுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு பின்னால் போகக்கூடாது. இனியும் எங்களையும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தையும் இன்னொரு தரப்பு பயன்படுத்துவதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது. இடமளிக்காமல் நாங்கள் அந்த வரலாற்றை பதிவு செய்பவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இங்கு இருக்கிற மிக முக்கியமான கடமை. புலம்பெயர் நாடுகளை பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. எப்படியானால் என்று சொன்னால் எதிலும் நாங்கள் ஒரு முனைப்போடு செல்பவர்களாக இல்லை. அது தாயகத்தில் அரசியல் நோக்கை பார்த்தாலும் சரி, அல்லது புலம்பெயர் நாட்டில் இப்பொழுது தேசிய தலைவருக்கான இந்த நிகழ்வை கொண்டு செல்வதாக இருந்தாலும் சரி, இங்கே எதிர்மறையாகவும் இன்னொரு பகுதியினர் இருக்கின்றனர். இதில் இருக்கின்ற இந்த இணைப்பு என்ற விடயம் நீங்களும் நாங்களுமாக பல ஊடக நிகழ்விலே உரையாடி இருக்கின்றோம். அந்த வகையிலே அது தாயகத்திலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட்டது மாதிரி இல்லை. இங்கு புலம்பெயர் நாட்டிலும் முன்னாள் போராளிகள் என்று சொல்லி கூறப்படுபவர்களும் இங்கு இருக்கின்ற அமைப்புகளும், டிசிசி எனப்படுகின்ற அமைப்புகளும் இணைவதாக இன்னும் இல்லை. புறம் காட்டுகின்றார்கள், புறம் பேசுகின்றார்கள், பிரதிகள் வெளியிடுகின்றார்கள். இதை நீங்கள் ஒரு போராளியாக களத்தில் நின்றவராக பார்க்கும் பொழுது உங்களுக்கு இதை பார்க்கும் பொழுது எவ்வண்ணம் உங்களுடைய நிலைப்பாடு இருக்கின்றது ஒரு போராளியாக? இந்த முரண்நகைப்படுகின்ற பலர் களத்தில் யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாதவர்களாக இருப்பதைத்தான் நான் உணரக்கூடியதாக இருக்கிறது. களத்தில் உண்மையிலேயே நடந்த உண்மையான யதார்த்தத்தை புரிந்தவர்களாக இருந்தால் இப்படியான முரண்பாட்டுக்குள் யாரும் உட்பட வேண்டிய தேவை இல்லை. இரண்டாவது, சிலர் களத்தில் யதார்த்தங்களை, உண்மைகளை புரிந்து கொண்டாலும் விலை போனவர்களாக மாறியிருக்கிறார்கள், அல்லது இன்னொரு தரப்பினுடைய நிகழ்ச்சி நிரலுக்குள் அகப்பட்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அது தாயகத்திலும் பேசப்படுகிறது. தாயகத்தில் உள்ள மக்களாலும் அந்த உரையாடல் மக்களுக்கிடையிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையிலே அந்த இறுதி நாட்களில் நான் நினைக்கிறேன் மே 2ஆம் தேதியில் இருந்து தலைவரை வெளியேற்றுவதற்கு பல்வேறு தரப்புகள் முயற்சிகளை மேற்கொண்டது. ஒன்று தலைமைச் செயலகம். தலைவருடைய தலைமைச் செயலக போராளிகள் கிட்டத்தட்ட 500க்கும் அதிகமான போராளிகள் அவரை உயிருடன் வெளியேற்றுவதற்கு, தங்களை தற்கொலை செய்வதற்கு தயாராக இருந்தவர். அதே நேரம் கடற்புலிகளின் ஓர் அணி அவரை கடல் வழியாக கொண்டு செல்வதற்கு, அந்த நேரத்தில் கூட வெளிநாடுகளிலிருந்து சில கப்பல்களில் மருந்துகள் அங்கு வந்தது. அது விடுதலை புலிகளினுடைய கடற்புலி அணி வந்து அதை கொண்டு வந்து கொண்டிருந்தது. ஆனால் அப்படியான சூழலில் அந்த தலைவரை பாதுகாப்பாக கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்தது. ஆனால் அவை எல்லாவற்றையும் தலைவர் நிராகரித்திருந்தார். அது மாத்திரமல்ல, தளபதி ஸ்ரீராம், நான் ஸ்ரீராமுடன் நெருக்கமாக கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. இறுதி நாள் வரை, நான் நினைக்கிறேன் மே 17ஆம் தேதி இரவு 7 மணி வரை அவருடன் இருந்துதான் நான் 7 மணிக்கு பின்னர் தான் வட்டுவாகல் பகுதிக்குள் சென்று 8 மணிக்கு இராணுவத்தின் கட்டுப்பாட்டு சரணடையக்கூடிய அந்த நேரம் அங்கு இருந்தது. அதுவரையும் அவருடன் தான் நான் இருந்தேன். அவர் வந்து தலைவரை காப்பாற்றுவதற்கு உண்மையாக கடும் பிரயத்தனம் செய்தவர். அதற்காக நந்திக்கடல் சைட்டில் அவருடைய முயற்சி மூலமாக ப்ளூ ஸ்டார் படகுகள் கொண்டே அங்கு வைத்து உருமறைப்பு செய்யப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, அவற்றுக்கு தேவையான வெளியிணைப்பு இயந்திரங்கள், எரிபொருட்கள் எல்லாம் கொண்டு சென்று 14ஆம் தேதி 13ஆம் தேதி அளவில் எல்லாம் கொண்டு சென்று அதுக்குரிய இடங்களில் வைக்கப்பட்டிருந்தது. அவரை இயன்றவரை பாதுகாப்பாக இன்னொரு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் ஸ்ரீராம் உள்ளிட்ட பலர் மிக தீவிரமாக செயற்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அந்த செயற்பாடுகள் எல்லாம் தலைவரால் நிராகரிக்கப்பட்டிருந்தது. ஏனென்று சொன்னால், அவர் உண்மையிலேயே ஒரு முடிவுக்கு வந்திருந்தார். எப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறார் என்பது யாருக்குமே தெரியாது. உண்மையிலே அந்த பகுதியில் அவர்களுடன் நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்தில் போர் எறுகி கொண்டிருக்கிற நேரத்தில், குறிப்பாக
சுதந்திரபுரத்தை தாண்டி இராணுவம் வந்து கொண்டிருக்கிற போது புதுமாத்தளன் பகுதியில் வைத்து ஒரு குறிக்கப்பட்ட போராளிகளுக்கு விசேட பயிற்சி ஒன்று கொடுக்கப்பட்டது. அதில் நான் நினைக்கிறேன் ஒரு 4-5 நாட்கள் பயிற்சி நடந்து கொண்டிருக்கிற போது திடீரென அந்த பயிற்சி நிறுத்தப்பட்டது. அந்த உண்மையில அந்த கொடுக்கப்பட்ட தெரிவு செய்யப்பட்ட ஒரு 1500 போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த பயிற்சி அதாவது தலைவருடன் வேறொரு காட்டுப்பகுதிக்கு ஊடாக செல்வதற்கான ஒரு திட்டமாகத்தான் அது இருந்தது. ஆனால் அது தலைவரின் ஓர்டரின்படி அந்த பயிற்சி இடையில் நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் அந்த வேலை திட்டம் இனி இல்லை என்ற அளவுக்கு முடிவு வந்ததன் பிற்பாடு அந்த பயிற்சி நிறுத்தப்பட்டதன் பிற்பாடு ஓரளவுக்கு நெருக்கமாக இருந்தவர்களுக்கு தெளிவு வந்தது. தலைவர் வெளியேறுவதற்கு தயாராக இல்லை என்கிற ஒரு முடிவுக்கு பலரும் வந்திருந்தார்கள். அவ்வாறான ஒரு சூழலில் தான் இந்த முயற்சிகள் தலைமைச் செயலக போராளிகளாலும் தளபதி ஸ்ரீராம் போன்றவர்களாலும் ஏனைய தரப்புகளினாலும் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அதில் பல தரப்பும் இணைந்து கொண்டிருந்தது களத்துக்குள் இருந்து. இதைவிட புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து தொடர்பாடல்களை மேற்கொண்டு பல்வேறு நாடுகள் மூலமாக உதவிகளை அவர்களை காப்பாற்றுவதற்கான வேலை திட்டங்களை புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்த அமைப்புகள், விடுதலை போராட்டத்தின் நெருக்கமான வெளியில் இருந்த தளபதிகள், போராளிகள் எடுத்துக்கொண்டிருந்தவர்கள். எல்லா முயற்சிகளுமே தலைவரால் நிராகரிக்கப்பட்டதன் காரணமாகத்தான் 17ஆம் தேதி இரவு போராட்டம் என்பது உண்மையிலேயே 17ஆம் தேதி இரவு நான் நினைக்கிறேன் அதிகாலை 5-6 மணிகளுடன் யுத்தம் ஒரு முடிவுக்கு அங்கு வந்து விட்டது. ஆனால் 18ஆம் தேதி தான் இராணுவத்தினரால் அங்கு பலரது உடலங்களை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் தான் அவர்கள் அந்த யுத்த முடிவு மே 18 என்பதை அவர்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள். ஆகவே இந்த விடயத்தில் ஒரு வீர வரலாறு இது. நினைக்கலாம் எங்களுடைய விடுதலை போராட்டம் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. எங்களுடைய விடுதலை போராட்டம் தோல்வியை சந்தித்திருக்கிறது என்பது உண்மை. அந்த தோல்வி என்பது எங்களால் ஏற்பட்டதல்ல, விடுதலை போராளிகளாலேயோ மக்களாலேயோ ஏற்பட்டதல்ல. அது உலக நாடுகளினுடைய சதியின் மூலம்தான் அந்த போராட்டம் தோல்விக்கு வர வேண்டி வந்தது. இல்லை என்றால் அந்த போராட்டம் தோல்விக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அந்த போராட்டம் நிச்சயமாக தலைவரினுடைய அந்த இறுதி போர் தந்திரோபாயம், ஆனந்தபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த யுத்தம் ஒரு சரியான முறையில் கிளஸ்டர் குண்டுகள் அல்லது கொத்து குண்டுகள் பாவிக்கப்படாமல், எரிகுண்டுகள் பாவிக்கப்படாமல் இருந்திருந்தால் அந்த யுத்த நிலவரம் அன்று வேறொரு திசைக்கு மாறியிருக்கும், நிச்சயமாக மாறியிருக்கும். அந்த இடத்திலிருந்து இராணுவம் மதவாட்சி அல்ல, அதுக்கு அங்காலே ஓடக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் துரதிருஷ்டவசமாக அதிலும் உலக நாடுகள் எல்லாமே ஒத்துழைத்து உலகில் தடை செய்யப்பட்ட குண்டுகளை எல்லாம் அவர்களிடம் ஏலவே கொடுத்து திட்டமிட்ட வகையில் அவர்களை அழிப்பதற்கு அந்த இடத்தை அவர்கள் பாவித்திருந்தார்கள். அதில் எல்லோருக்கும் தெரியும், அதில் முக்கியமான தளபதிகள் உட்பட்ட லெப்டினன்ட் கேர்னல், மேஜர், கேப்டன் தர அதிகாரிகள், விடுதலை புலிகளில் கிட்டத்தட்ட 800க்கு அதிகமானோர் அதில் கொல்லப்பட்டிருந்தார். ஆகவே அப்படியான ஒரு சூழ்நிலை தான் அங்கு இருந்ததே தவிர அங்கு யாரும் தப்பியோடவோ அல்லது மக்களை விட்டுட்டு தாங்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று ஓடவோ தலைவரோ தளபதிகளோ யாரும் பெரும்பாலானவர்கள் சிந்தித்தது இல்லை. அது நந்திக்கடல் கரையில் இருந்த தளபதிகளின் உடலங்களும் தலைவர் உள்ளிட்டோரின் உடலங்களும் மிக பெரும் சாட்சியமாக இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. இராணுவத்தினரால் அவ்வளவு விடயங்களும் வெளிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இதில் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை. ஆகவே நாங்கள் இனியும் 16 ஆண்டுகள் கடந்தும் அவர் வருவார், இவர் வருவார், அவ வருகிறா, இவ வருகிறா என்று நாங்கள் எங்களுடைய போராட்டம் சாதாரணமான போராட்டம் அல்ல. உயிர்களை இரத்தங்களை கொடுத்து செய்த பெரிய சத்திய வேள்வி. அது ஒரு காலமும் அதன் உண்மை யாராலும் வழங்கடிக்க முடியாது. இன்றைக்கு செம்மணி நல்ல உதாரணம். உண்மை என்றைக்கும் உறங்காது என்பதற்கு செம்மணி புதைகுழி நல்ல உதாரணம். ஆகவே எங்களுடைய போராட்டத்தினுடைய விடுதலை நிச்சயமாக கிடைக்கும். நாங்களே அந்த விடுதலையை தடுப்பவர்களாக விலை போகக்கூடாது, நாங்களே விலை போகக்கூடாது. அன்புக்குரியவர்களே, புலம்பெயர்ந்த தேசத்தில் இருப்பவர்களே, இன்றைக்கு புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற பெரும்பாலான மக்கள் நல்ல வசதியாகவும் நல்ல அங்கீகாரத்துடனும் இருக்கிறார்கள் என்றால் அது அந்த விடுதலை போராட்ட தீ,
அந்த தீயில் ஆகுதியாகிய மாவீரர்கள் அந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகம் தான் அவ்வளவு தூரம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அந்த தியாக வெளிச்சத்தை நாங்கள் மறைக்காது, இருட்டடிப்பு செய்யாது, அதை இன்னும் பரவவிட வேண்டும். அந்த வெளிச்சம் வியாபிக்க வேண்டும். வெளிச்சம் வியாபிச்சால்தான் எதிர்கால சந்ததி உணர்ந்து கொள்ளும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய விடுதலை இலக்கு மழுங்கடிக்கப்படாமல் வெல்லப்படக்கூடிய சூழல் வரும். அதற்கு எங்களுடைய தலைவருடைய தியாகமும் தலைவருடைய நினைவுகளும் பேசு பொருளாக மாற வேண்டும். நாங்கள் எதிரியை விட மோசமானவர்களாக நாங்கள் அடக்க முயற்சிக்க கூடாது. இன்றைக்கு சிங்கள பேரினவாத அரசாங்கம்தான் தலைவர் பற்றி பேசக்கூடாது என்று சொல்லுகிறார்கள் என்றால், அதை விட மோசமாகத்தான் நாங்கள் இந்த செயற்பாட்டில் இருக்க போகிறோமா? அதுதான் இங்க இருக்கிற கேள்வி. நாங்கள் அதை அவர் தொடர்பாக ஏமாற்று கதைகள் சொல்லிக் கொண்டு பேச போகிறோமா? அவர் இருக்கிறார், வழிநெறிப்படுத்துகிறார், அவர் வந்தால் கணக்கு காட்டுவோம், இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு நாங்கள் வரலாற்றை தெளிவாக சொல்லுவோம். எங்களுடைய தலைவர் ஒரு வீரர், மண்டியிடாத தலைவர், எதிரியிடம் மண்டியிடவில்லை, கொள்கையில் உறுதியாக இருந்து இறுதி வரை அந்த மண்ணில் தன்னை மாவீரனாக நிலைநிறுத்தி கொண்ட ஒரு தலைவன் என்ற பெருமையை நாங்கள் சொல்ல வேண்டும். ஒவ்வொரு தமிழனும் உலக சொல்ல வேண்டும். சொல்லுகிற போதுதான் எங்களுடைய விடுதலை என்றது கட்டாயம் எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் எங்களுக்கு கிடைக்கிற விடுதலையை நாங்கள் தள்ளி வைக்கிறோமா என்ற கேள்விதான் இப்படியான வாத பிரதிவாதங்கள் மூலம் வெளிவருகிறது. ஆகவே அதை நாங்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இருந்தால் அவருடைய வயதும் அவருடைய செயற்பாடுகளும் எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி போகும் என்று யதார்த்தங்கள் எல்லாம் பலருக்கு புரியாதது ஒன்றும் இல்லை. ஆகவே தற்போதைய கள சூழல் அதுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்பளிக்கும் என்ற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. இருக்கக்கூடாது என்று யாரும் நினைக்கவில்லை, இருக்க வேண்டும் என்றுதான் எல்லோரும் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மைகள் பல தெரிந்த பிறகும் இருக்கிறார் என்று சொல்லுகின்ற விடயம் நாங்கள் எங்களுடைய வரலாற்றை நாங்களே குழி தோண்டி புதைப்பதாகத்தான் இருக்கிறது. இதுக்கு நாங்கள் சிங்களவர்களை கை நீட்ட முதல் எங்களைத்தான் நாங்கள் எங்களுடைய மனச்சாட்சியை நோக்கி கை நீட்ட வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம் எங்களுடைய வரலாறு. ஆகவே இதில் எல்லோரும் விழிப்பாக இருங்கள். தலைவரின் நினைவு ஊரல், அவருடைய இந்த தியாகத்தின் மத்தியில் அவருடைய ஒரு வீரனாக எங்களுடைய தேசிய தலைவர் இருந்திருக்கின்றார். இது போன்று தேசிய தலைவர் முன்வைத்த சிந்தைக்குள் இன்னும் செயற்படாமல் இருக்கின்றவர்களை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? இது ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்து கொண்டால், இன்னொரு பக்கமாக தேசிய தலைவர் என்னத்தை பொறுப்பு கொடுத்து விட்டு போனாரோ அந்த பொறுப்பை நாங்கள் அரசியல் ரீதியாக எல்லோரும் இணைந்து கொண்டு செல்ல முடியாத அளவுக்கு புலம்பெயர் நாட்டிலும் இருக்கின்றோம். அதன் நிலைப்பாட்டை நீங்கள் பண்ண பார்க்கின்றீர்கள். அது ஒரு நம்பிக்கை துரோகம். தலைவருக்கு மட்டுமல்ல, இறந்த அத்தனை ஆயிரம் மாவீரர்களுக்கும் செய்கிற ஒரு நம்பிக்கை துரோகம். அதை விட எங்களை நம்பி போர்க்களத்துக்குள்ள செத்த லட்சக்கணக்கான மக்களுக்கு நாங்கள் செய்கிற துரோகம். இன்றைக்கு நான் இருக்கிற களம் ஒரு பாரிய சிக்கலான ஒரு களத்தில இருந்தா இதை கதைக்கிறேன். ஏன் நான் இதை சொல்றேன் என்றால், நாங்கள் களத்துல எத்தனையோ ஆயிரம் மக்களுடைய புணங்கள், எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களுடைய உடலங்களை சுமந்து மண்ணுக்குள்ள புதைச்சு மண்ணள்ளி போட்டு அவரோட உடலங்களை மூடி அப்படியான வேலைகளை செய்து அந்த களத்திலே இருந்து வந்திருக்கிற நாங்கள் என்ற படியால் அதை நாங்கள் என்னால அவர்களினுடைய அந்த செயல்பாடு, அந்த நடவடிக்கை, அங்கு கண்ட காட்சிகளை எங்களால மறக்க முடியாமல் இருக்கு. அவர்களுக்கு நாங்கள் துரோகம் இழைக்க கூடாதுன்னு நாங்கள் சிந்திக்கிறோம். நாங்கள் அதைத்தான் சிந்திக்கிறோம். மிச்ச போராளிகள் வறுமையா இருந்தும் கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க நிறைய போராளிகள். ஏனென்று சொன்னால், அவங்களோட இருந்த சகபாடிகள் களத்தில் இறந்த அந்த தியாகங்களும் அவங்க வெளிக்கிட்ட கொள்கைக்கும் தாங்கள் இனி அது கட்டமைப்பு இல்லை என்றாலும் தாங்கள் அமைதியாக இருக்க வேணும், அதுக்கு நேர்மையாக இருக்கணும், அதுக்கு கட்டுப்பட்டவர்களா இருக்கணும் என்று சொல்லித்தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு தாயகத்துல மாவீரர் தினங்கள் கொண்டாடுகிற போது வந்திருக்கிற கூடுதலான நாட்கள் நீங்கள் நினைக்குமா போல வேறு யாரும் இல்லை, முன்னாள் போராளிகள் தான் அதிகமாக அங்க வந்து கண்ணீர் விடுகிறார்கள். அது என்னன்னு சொன்னால் அவர்களுக்கு பெரிய தாக்கம். தாங்களும் அந்த களத்தில் இறக்க வேண்டியவர்கள் ஏதோ ஒரு வகையில் தப்பி வந்திருக்கிறோம். தங்களுடன் இருந்த சகபாடிகள் போர்க்களத்தில் இறந்து இன்றைக்கு அவர்களுடைய புகழ், அவருடைய பெருமைகளை சொல்ல முடியாத ஒரு இக்கட்டுக்குள் தள்ளப்பட்டு விட்டோம் என்கிற வேதனை தான் பல போராளிகள் மத்தியில் இருக்கிறது. என்னுடன் தனிப்பட்ட ரீதியாக கதைக்கிற போது பலர் அதைத்தான் சொல்வார்கள், நாங்கள் என்னவோ நினைத்து கற்பனை செய்தோம், இன்றைக்கு என்னவோ நடந்திருக்கிறது. ஒரு உதாரணத்தை இந்த இடத்தில் நான் சொல்ல வேணும். இந்த கரும்புலியல் நாள் நடக்கிற போது, விடுதலை போராட்டம் இருக்கிற போது 2009 முதல்
கரும்புலிகள் நாள் நடக்கிறதுக்கு முதல் ஒரு கிழமைக்கு முதல் ஊர்தி பவனி வரும் எல்லா இடங்களிலும். அந்த ஊர்தியில இறந்த கரும்புலிகள் அவ்வளவு பேற்ற படமும் சுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள் வடமராட்சி கிழக்கு கட்டக்காட்டுல அந்த ஊர்தி வந்து கொண்டு இருக்குது. நான் கட்டக்காட்டு சந்தியில நிக்கிறேன், நானும் நின்று பார்த்து கொண்டு நிக்கிறேன் ஊர்திய. அதுல 3 பொம்பளை பிள்ளைகள் வந்து இயக்க பிள்ளைகள் வந்து பார்த்துட்டு அவை தங்களுக்குள்ள சொல்லினா அடுத்த முறை மேல் லைன்ல எந்த படம் பெருமண்டு ஒரு ஆள் சொல்லுது, மற்ற ஆள் சொல்லுது எந்த படமும் அடுத்த லைன்ல பெருமண்டு. அப்ப இன்றைக்கு எனக்கு நினைச்சா சரியான வேதனையா இருக்கும். அப்படி தங்களுக்கு சாவுக்கும் தங்களுடைய அந்த விடுதலை போராட்ட பற்றுறுதியையும் அவ எப்படி வெளிப்படுத்தி இருந்துச்சுன்னா, தங்களோட சாவி அவங்க சிம்பிளா தான் பார்த்தாங்க. தங்களோட படம் அடுத்ததை வரணுமன்றதுல தான் அவங்க குறியா இருந்தாங்க. அப்படி ஒரு போராட்டம் நினைச்சு பார்க்க முடியாது. அந்த போராட்டம் இன்னைக்கு எங்கட கண் முன்னாலே அடிச்சிட்டுன்றது இன்னைக்கு எத்தனையோ போராளிகளுக்கு கவலை சொல்ல முடியாமல் இருக்கிறாங்க. ஆகவே இப்படியான ஒரு விடயத்துல நாங்க புலம்பெயர்ந்த தேசத்திட்ட அந்த நம்பித்தான் கை கொடுத்தது. 2008 மாவீரத்தினர்ல தெளிவா சொல்லுது, இனி புலம்பெயர்ந்த தேசத்தில தான் இந்த போராட்டத்தை நாங்கள் கையளிக்கிறோம். ஆகவே அங்கே இருந்த அமைப்புகளும் அங்கே இருந்த முன்னோடிகளும் இதை ஒற்றுமையா செய்திருக்க போடும். இன்றைக்கு முழு பேரும் புலம்பெயினம் நான் சொல்லி ஒரு குறிக்கப்பட்ட ஆக்கள் இதை புலம்புயினம். ஆகவே அவர்கள் இதுல ஒரு நிலப்பாட்டுகள்ல வரணும். இப்ப உங்களை போல ஊடக நடத்துற மற்ற பற்றுறுதியானாக்கள் நிறைய பேர் இருக்கணும், இதுல தீவிரமானவர்கள் இருக்கணும். ஆரம்பத்துல வந்தாக்கள் ஆகவே ஆரம்பத்துல வந்தாக்கள் ஒரு குறிக்கப்பட்ட பேர் இந்த குழப்பம் தான் இதுக்கு முக்கியமான காரணமே இருக்கு. ஆகவே இந்த குழப்பத்தை கட்டுப்படுத்தணும். இதுல யார் மீது நான் குற்றஞ்சாட்ட விரும்பல. இது எங்கட வரலாற நாங்கள் அழிக்கக்கூடாது, நாங்கள் குழி தோண்டி புதைக்க கூடாது, நாங்கள் மாற்றக்கூடாது. இது சாதாரண வரலாறு இல்லை. அதை நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்ல முடியும். இது சாதாரண வரலாறு இல்லை. இது இரத்தத்தாலையும் உடலாலையும் எழுதப்பட்ட தசைகளாலையும் எழுதப்பட்ட வரலாறு, ஒரு வீர வரலாறு. அது ஒவ்வொரு சந்ததிக்கும் கடத்தப்படுகிற போதுதான் எங்களோட உரிமை பேணப்படும், பாதுகாக்கப்படும். எங்களோட விடுதலை உணர்வு விடுதலை கிடக்கப்படுவதும் வரை அணையாமல் இருக்கும். நாங்கள் அணைக்கிறோம், நாங்கள் அணைக்கிறோம். நாங்கள் அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார், அவபாரா இவபாரான்னு சொல்லி கொச்சப்படுத்தக்கூடாது. அந்த குடும்பத்தின் பெருமதிய நாங்க விலை பேசக்கூடாது, விலை பேசக்கூடாது. அது விலை பேசுற குடும்பம் அல்ல, விலை பேசுற தலைவன் அல்ல. விலை பேசக்கூடிய தலைவன் என்றால் நான் நினைக்கிறேன் அண்டைக்கு முதலமைச்சர் பதவி எடுத்திருப்பேன். விலை பேசக்கூடிய தலைவனா இருந்திருந்தால் அண்டைக்கு அவர் முதலமைச்சர் பதவி எடுத்திருப்பார். அதுக்கு பிறகு கிடைச்ச சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் விலை போயிருப்பார். ஒரு விலை போகாத தலைவன், விலை போகாத தலைவன். ஆகவே அவருடைய இறுதி கணங்கள் தான் போராட்டத்தை இன்ன தரப்பட்டு ஒப்படைச்சிட்டன், களத்துல செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டு விட்டது. ஆகவே இறுதி போரினுடைய முடிவு புலி இடையில் தோற்றது என்று இருக்கக்கூடாது. இதை கடைசி வரையும் புலி போராடியது களத்தில் நின்று என்ற ஒரு வரலாறு பதியப்பட வேண்டும் என்பதில் தலைவர் தீர்க்க தரிசனமாக இருந்தவர். அந்த தீர்க்க தரிசனம் தான் முள்ளிவாய்க்கால் கடல் தொங்கல் வரை அந்த போராட்டம் நடந்தது. அந்த களத்திலே இருந்து அவர் போராடியதென்ற அந்த இறுதி கணம் அவருக்கு தெரியும், இதுக்கு பிறகு இப்படி ஒரு போராட்டம் இந்த மண்ணில தேவையில்லை, உண்மையில தேவையில்லை. இன்றைக்கு இனி நாங்கள் ஆயுதம் எடுக்க தேவையில்லை. ஆயுதம் எடுத்த போராட்டத்தின் விளைவுகளை அறுவடை செய்ய வேண்டியதுதான் எங்களோட கடமை. அது எங்களால முடியும். நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். நாங்கள் ஒற்றுமையா இருந்தால் நிச்சயமாக அறுவடை செய்யலாம். ஆகவே இதுல எல்லாரும் விழிப்பா இருங்கோ. அங்கு நடந்த பல விஷயங்களை என்னால கதைக்கலும், ஆனா இதுல குறிக்கப்பட்ட விடயங்களை தெளிவா நான் சொல்றேன். அங்க இருந்த முழு தளபதிகளும் தலைவருடன் உறுதியாக இறுதி வரை இருந்தார். பலரை பற்றி பல கட்டுக்கதைகள் எல்லாம் வந்தது. அவர் அங்க போனார், இங்க போனார் என்றெல்லாம் கட்டுக்கதைகள் வந்தது. ஒன்றும் அப்படி நடக்கல. களச்சூழல் நெருங்க வருகிற போது எதிரிகள் அவர்களுக்குள்ளேயே உடவி ஏற்படுத்துவதற்கு அல்லது வெளியில இருக்கிற மக்கள்ல நம்பிக்கை இனத்தை ஏற்படுத்துறதுக்காக கட்டுக்கதைகளை கட்டுறது அது வளமை. அப்படியான கட்டுக்கதைகள் பல வந்தது. ஆனா இறுதி நாட்கள் வர இயக்கம், அதாவது விடுதலை புலிகள் அங்கு கட்டுக்கோப்பாக தான் போராடினது. ஆகவே இதுல நீங்கள் தெளிவாயிருங்கோ. இந்த வரலாற நாங்கள் வெளியில எல்லோரும் பேசக்கூடிய வகையில, எல்லோரும் விளங்கக்கூடிய வகையில, எல்லோரும் அந்த வீர வரலாற்றை
வீர தலைவனுடைய அந்த வீர மரணத்தை, வீர தியாகத்தை அனுஷ்டிக்கக்கூடிய வகையில நாங்கள் வெளியில கொண்டு போவோம். இன்றைக்கு எப்படி தமிழ்நாட்டுல சீமான் தான் எங்கட தலைவரை பற்றி பெரிய அளவிலான ஒரு பிரச்சாரத்தையும், அவர் தொடர்பான வரலாற்றையும், அவர் தொடர்பான படங்களையும் காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வரலாறை நாங்கள் தான் செய்வோம். ஆகவே இதுல வேறுபாடுகளை விடுங்கோ. பதவிகள் அமைப்புகளுக்கு அடிபடுறதை விட ஒற்றுமையாக ஒரு நிலப்பாட்டை எடுத்து எதிரி எங்களை பலவீனமானவர்களாக நினைக்காமல் நாங்கள் பலமானவர்களாக சிந்திக்கிறது இந்த விடயத்துல ஒற்றுமைப்பட்டு ஒரு நிலப்பாட்டுக்கு வாங்கும். அது அவர்களை பண்றார், இவர்களை பண்ணக்கூடாது, அவர் செய்யக்கூடாது, அதுகளை நாங்கள் தவிர்த்து நாங்கள் ஒரு நேர்த்தியான ஒரு சரியான நிலப்பாட்டுகள் வந்துட்டோம் என்றதை எதிரிக்கு நாங்கள் சொல்லுவோம். விழிப்பு நிகழ்வோடு இணைந்திருந்து உண்மையிலேயே ஒரு வரலாற்று நாயனான எங்களுடைய தேசிய தலைவர் பற்றிய அவரோடு நின்று களத்தில் நின்று களமாடிய ஒருவராக நீங்கள் இங்கு முன்வைத்திருக்கின்ற விடயம் உண்மையிலேயே தலைவருக்கான அந்த வீர வணக்கம் செலுத்தப்பட வேண்டும். அவருக்கான சிலைகள் புலம்பெயர் நாடுகளில் அமைக்கப்பட வேண்டும், உலக நாடுகளுக்கு அதை பரப்புரை செய்ய வேண்டும் என்ற பல விடயங்களை வைத்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே இந்த நீங்கள் கூறியது என்பது நீங்கள் தாயகத்திலிருந்து துணிவுகரமாக அங்கே இருக்கின்ற சிக்கல் மத்தியிலும் கூட இவ்வளவு தகவலை தந்திருக்கின்றீர்கள். அதற்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். அதுபோன்று நீங்கள் பேசிக்கொண்டது போலவே புலம்பெயர் நாடுகள் கையளித்த விடயத்தையும் எவ்வளவு தூரம் தலைவரின் இந்த நினைவு தினத்தை கொண்டாட விரும்புகின்றார்களோ அது போன்று அவர் விட்டு சென்ற லட்சிய பாதையை நிறைவாக்கி மாவீரர்கள் நினைவுக்கும் ஒரு நல்ல களம் அமைப்பதற்கு இந்த குழுக்கள் முன்வர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு இன்றைய விழிப்பு நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு கணக்கிடக்கைகளையும் உங்களுடைய நேர்மையான பதில்களையும் நேர்மையான ஆரோக்கியமான விடயங்களையும் பேசிக்கொண்டமைக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சபாகோதாஸ். நன்றி தேவானந்த். விழிப்பு தொடரும் அடக்குமுறைகளை, ஆக்கிரமிப்புகளை, அரச பயங்கரவாதத்தை வலிந்து திணித்து எம்மை அன்றாடம் திண்டாட வைத்த வாழ்க்கை முறையை, அங்கங்கே வந்தமரும் புத்தரை, மத திணிப்பை, மனித நேயமற்ற அரச செயற்பாடுகளை கண்டும் இளைய தலைமுறையை சீர்கெடுத்து புலியாய் பாய்ந்தவரை பழிவாங்கும் நோக்கில் அரசும் அரச இயந்திரமும் செய்யும் செயல் கண்டு தூங்கி நிற்காமல் புலத்திலும் நிலத்திலும் தமிழினத்துக்கு நல்வழி பிறக்க தமிழினம் தலை நிமிர விழிப்பு, விழித்தெழு, விழிப்பு.